ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா. நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கங்குவா படத்தோட டீசர் கடைசியாக வெளியாயிடுச்சு. நம்ம சிறுத்தை சிவா அவர்களோட இயக்கத்தில் ஸ்டூடியோ கிரீனோட ப்ரொடக்ஷனில் நம்ம சூர்யா கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். இந்த படத்துக்கு டிஎஸ்பி அவர்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதும் முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சூர்யா மட்டும் இல்லாமல் பாபி டியோல் மற்றும் திஷா பட்டானியும் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தோட டீசர் இன்னைக்கு 4:30 வரும் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் வந்து ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு 4:30 என்னடா டீசர் வரல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மூவி டீம் சொல்லியிருந்தாங்க, இல்லப்பா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, நாங்கள் வந்து 6 மணிக்கு போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ ஓகே 6 மணிக்கு டீசர் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 6 மணிக்கு முன்னாடியே இந்தாங்க வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி டீசரை வந்து விட்டுருக்காங்க. அந்த டீசரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஆரம்பிக்கிறதே வந்து வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கங்குவா அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு வேற ஒரு உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குமா அப்படின்னா தெரியல. ஏன்னா ஸ்டோரியே வந்து இங்கே இருக்கிற இந்த டைம் பீரியட்லேயும் இல்லை, இந்த உலகத்திலே நடக்காத மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. நிறைய புலியை காமிச்சிருக்காங்க, அதையும் தாண்டி வினோதமான க்ரீச்சர்ஸ்லாம் வந்துட்டு நிறையா படத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறேன். இந்த படத்தோட செட்டே, அதாவது இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைப் அந்த மாதிரி ஒரு மக்களாக தான் வந்துட்டு எல்லாருமே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மேபி இது ஒரு 2 ட்ரைபுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கிளாஷாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துக்காக நடக்கிற என்னோட டெரிட்டரிக்காக நடக்கிற ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கலாம். 2 விதமான ட்ரைப்ஸை காமிச்சிருக்காங்க. ஒரு ட்ரைபோட லீடர் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவை காமிச்சிருக்காங்க. அவரை காட்டுறதுக்கு முன்னாடி வர அந்த வேர்ட்ஸ் ரூத்லெஸ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துட்டு அவர் எப்பேற்பட்ட ஆள், ஒரு கம்பீரமானவர், அவருக்கு வந்து கருணையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு பில்டப்போட தான் வந்து நம்ம சூர்யா அவர்களை காமிச்சிருக்காங்க. சூர்யா அவர்களை பார்க்கும்போது அவரோட வலது கையில் வந்துட்டு நிறைய டேட்டூஸ் வந்துட்டு 1 2 3 4 அப்படின்னு இருக்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு தெரியுது. இந்த டேட்டூஸ்லாம் மேபி எதை குறிக்கலாம், நம்ம மார்வலில் வந்துட்டு கில் மாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரில் இதே மாதிரி சின்ன சின்னதாக நிறைய டேட்டூ வந்து குத்திருப்பாரு. அதெல்லாம் வந்து அவரோட கில், அவர் அத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. மேபி அதே டெக்னிக்கை இந்த படத்துலையும் வந்து சூர்யாவோட கில் கவுண்ட், அவர் இத்தனை பேரை கொண்டிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் கையில் இருக்க டேட்டூஸ் வந்து குறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல இருந்து எண்டிங் சீன் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோரா ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு யூ வருமா, இல்லை ஆர் ரேட்டடாக இருக்குமா, இல்லை யூஏவா இருக்குமா அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடியிலிருந்து 350 கோடிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து மூவி டீம் சொல்லியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கல் டீம் உண்மையிலேயே ஒரு டீசென்ட்டான கிராஃபிக்ஸையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது டீசர்லேயே நல்லா தெரியுது. மேபி படம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கிராஃபிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணி தான் நம்மக்கிட்ட படம் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்மளால் நம்ப முடியும். இந்த படத்தை பற்றின ரூமர்ஸ் எல்லாம் முன்னாடி என்ன வந்துச்சு அப்படின்னா, இல்லைப்பா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியாடிக் ஃபிலிம் இல்லை, பாதி வந்து மாடர்ன் டைமில் நடக்குது, பாதி வந்து பீரியாடிக் டைம் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் ஒரு பயம் எழுந்துச்சு. அதை பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ வந்திருக்க டீசரும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்லையும் சரி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பீரியாடிக் ஃபிலிம் தான், உங்களை வேற ஒரு உலகத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து சிவா இந்த டீசரில் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லுவோம். இந்த படத்தை பார்க்க உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ரியல் ஒன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.